Hi, hello everyone. A very happy good morning. So இன்னைக்கான செஷன் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வேதிக் மேத்ஸ் டாபிக் இப்போயோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 7 கிளாஸஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 7 கிளாஸஸில் வந்துட்டு கடைசியாக நம்ம பார்த்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோன்னா பர்சன்டேஜ் ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ பர்சன்டேஜ் ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய பேசிக்ஸை தான் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்போது அதோட கண்டினியூஷனா ஓகேவா. ஸோ 2 கிளாஸஸில் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் டு பர்சன்டேஜ் வேல்யூஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு நான் பர்சன்டேஜ் வேல்யூஸை மைண்டில் கேல்குலேட் பண்ணுறது. ஸோ 10% எப்படி கண்டுபிடிக்கிறது, 5% எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ 3% எப்படி கண்டுபிடிக்கிறது, 8% எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே த்ரூ அவுட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இன்னைக்கான செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸாக அதை சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸை என்னோட கொஸ்டினில் எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வெரண்டா ரேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபர்தராக நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கான செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா எனக்கு இப்போ பேசிக்காக தெரிய வேண்டியது 1/1னா 100% தெரியும், 1/2னா 50%, 1/3னா 33.33. ஸோ இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னாலே ஸோ நம்மளால இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் இப்போ கொடுக்க போகிற வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3/2 அப்படிங்கிற வேல்யூவை பார்த்தோன்னே இதுக்கான பர்சன்டேஜ் எப்படி சொல்றேன். இந்த 3/2 பார்த்தா எனக்கு இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது என்ன ஆகணும் எனக்கு ஞாபகம் வரணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா. திஸ் 3/2 கேன் பி ரிட்டன் as 1/2 into 3 ரைட். ஸோ 3/2 என்னன்னு எழுதலாம், நான் 1/2 அப்படின்னு எழுதலாம். எனக்கு ஆல்ரெடி இந்த 3/2க்கு நான் என்ன கேட்டேன், பர்சன்டேஜ் வேல்யூ சொல்லுங்க. 3/2 ஓட ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு தானே கேட்டேன். ஸோ அப்போ இந்த 3/2 இருக்குன்னா இதுல இருந்து நான் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன், 1/2 into 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு ஃப்ராக்ஷன் 1/2க்கான பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு தெரியும், 50% அப்படின்னு தெரியுமா. ஸோ 1/2ங்கிறது 50% அப்படின்னா இன்டூ 3 யாருக்கு ஈக்குவல், 150%க்கு ஈக்குவலா, புரியுதா. ஸோ எப்படி வந்துட்டு 3/2 அப்படின்னு இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு எனக்கு ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ வேணும்னா இதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதை ட்ரெடிஷ்னலா நான் சால்வ் பண்றேன்னா 3/2 ஃப்ராக்ஷன்ல இருக்கு, ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான், இன்டூ 100 அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ 3/2 into 100 இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கனாலுமே ஸோ கேன்சல் பண்றதுக்கு பதிலா ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணாலே எனக்கு 150 தான் வரப்போகுது. இதை கேன்சல் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூஸை நான் ஞாபகம் வச்சுக்கிறனால இந்த 1/2 பார்த்தோன்னே எனக்கு 50%ன்னு தெரியும். ஸோ அப்போ இன்டூ 3ங்கும் போது 150% மைண்ட்ல கால்குலேட் பண்ணி என்ன பண்ண முடியும், என்னால ஆன்சர் சொல்ல முடியும். புரியுதா. இதே மாதிரி நிறைய क्वेश्चंस பார்க்கலாமா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ 2/3 அப்படின ஒரு வேல்யூ எடுத்துக்கலாமா. சோ 2/3 கான ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், 1/3 ஓட வேல்யூ தெரியும்ல. சோ அப்ப 1/3 into 2 னு இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா நானு. சோ 1/3 னா யார் நமக்கு 33.33. சோ 33.33 into 2 அப்படினா என்ன கிடைச்சிரும் நமக்கு 66.66. அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் 666 னு வந்ததுனா நான் என்ன எழுதணும்னு சொன்னேன், 2/3 னு எழுதிக்கலாம்னு சொன்னேனா. so this can be written as 66 2/3. 66 2/3%. 2/3 fraction ஓட percentage value என்னன்னா 66 2/3. புரியுதா. ஸோ அதை எப்படி மைண்டில் கால்குலேட் பண்ணலாம்னு சொல்கிறேன் நான். ஸோ 2/3 இருக்குது, வேறு எதுவும் பார்க்க வேணாம் இப்போ நம்ம. ஸோ 2/3 இருக்குது, 2/3 என்னன்னு எழுதலாம் நான், 1/3 into 2னு எழுதலாம். ஆல்ரெடி எனக்கு 1/3 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 33.33னு தெரியும். அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2/3க்கான பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்குது. ஓகேவா. ஸோ அப்போ 1/3 33.33னா 2/3னா 33.33 into 2. ஸோ அப்போ 33.33 into 2னா ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம்ல, 66.66. ஸோ 66.66ங்கும் போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 333ன்னு இருந்ததுன்னா 1/3ன்னு சொன்னேன்னா
பாயிண்ட்டுக்கு அப்புறம் 666 இருந்ததுன்னா என்னன்னு சொன்னேன் 2/3 சொன்னேன்னா ஸோ அதுதான் இது. அப்போ 2/3 ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ யாரு நமக்கு 66 2/3 ஆர் 66.66% கூட என்ன பண்ணலாம் நம்ம இவங்கள சொல்லலாம். இது கூட 66 2/3% தான். புரிஞ்சுதா? கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது பிரச்சனையே கிடையாது. பேசிக்கா நம்ம எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு நம்பர்ஸா கொடுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எந்த அளவுக்கு நமக்கு கால்குலேஷன்ல யூஸ் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தோட அந்த யூசேஜே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 3/5. ஸோ 3/5 ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கு. இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூக்கான ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ எப்படிமா கண்டுபிடிக்கலாம்? நான் 3/5 அப்படிங்கும் போது this can be written as 1/5, right? So 1/5 into 3. Already 1/5 ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், 20% தெரியுமா? ஸோ இன்டூ 3 பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது 60%. நம்ம படிச்சோம்ல previous sessionல 1/5 னா 20%, 1/20 னா 5%. எல்லாமே நம்ம ரிலேட் பண்ணி படிச்சோமா? அப்ப இங்க என்ன இருக்கு, எனக்கு 3/5 can be written as 1/5 into 3. 1/5 ஓட percentage value எனக்கு 20% னு தெரியும். அப்ப 20 into 3 தானே 1/5 னா 20%, into 3 னா 60% ஃபைனல் ஆன்சர். புரியுதா? ஸோ எதுக்குமே இதுக்கெல்லாம் நான் பென் கூட எடுத்து சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் கூட எனக்கு என்னது கிடையாது. பிகாஸ் எனக்கு இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் நான் மனப்பாடமாக வச்சிருக்கும் போது 3/5 வந்துட்டு 1/5 வந்துட்டு எனக்கு 20% அப்படின்னா 3/5 அப்படிங்கும் போது இன்டூ 3. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிருமா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 3/4. 3/4 அப்படிங்கும் போது இதுவும் சொல்லலாம் இல்லையா, 1/4 into 3 எழுதலாமா? எனக்கு ஆல்ரெடி 1/4 ஓட ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு தெரியும், 25% தெரியுமா? அப்ப அந்த 25% 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும், 75% இருக்குமா? புரிஞ்சுதா? யாருக்கும் டவுட் இல்லைல்ல இதுல? அப்ப 3/4 பார்த்தோன்னே நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். ஸோ 3/4க்கு ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ கேட்டாங்கன்னா 1/4 வந்து 25% into 3னா நமக்கு என்ன வந்துடும், 25 into 3 75%. கிளியரா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2/7. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்க போறோம்னா நம்ம 2/7 எடுத்துக்க போறோம். இந்த 2/7க்கான percentage value நம்ம கண்டுபிடிக்க போறோம். So 2/7 can be written as 1/7 into 2. எனக்கு ஆல்ரெடி 1/7 ஓட percentage value என்னன்னு தெரியும், 14 2/7 னு சொல்லலாம், இல்ல 14.28 னு சொல்லலாம். ஓகேவா? because 1/7 ஓட percentage value 14.28 or 14 2/7. ஓகேவா? ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். இப்போ இந்த வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2/7க்கான பர்சன்டேஜ் வேல்யூ. அப்போ 14.28 into 2னா என்னது, அப்படியே இந்த வேல்யூவை டபுள் 14 டபுள் பண்ணா என்னது 28, 28 டபுள் பண்ணா என்னது 56. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்க நெக்ஸ்ட் இங்க 14 2/7 இது என்ன எழுதலாம், நான் வெளியில என்ன இருக்கு, இது வந்துட்டு 1/7க்கான பர்சன்டேஜ் வேல்யூ. எனக்கு 2 into 1/7 ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்னது 14 2/7. நம்ம எப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பின்னாடி என்னோட அப்ளிகேஷன் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே என்னோட ஃபைனல் கால்குலேஷனை வந்துட்டு பார்த்தோன்னே ஆன்சர் சொல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அப்போ 14 into 2 என்னது 28, 2 into 2 என்னது 4. அப்ப 28 4/7 என்ன பண்ண முடியும், என்னால ஆன்சர் சொல்ல முடியும். புரிஞ்சுதா? இது கிளியரா? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? புரியுதா எப்படி அப்ளை பண்ணணும் ஒரு விஷயம் தானே? அப்ப இங்க 2/7 பார்த்தோன்னே என்ன ஆன்சர் சொல்வீங்களா? அப்ப 3/7 கேட்டா என்ன பண்ணுவீங்க, 14.28 3 டைம்ஸ் பண்ணனா எனக்கு 3/7 ஓட வேல்யூ கிடைக்கும். புரியுதா? 14 into 3 என்னது 28. ஸோ அகைன் என்ன இருக்கு, எனக்கு 2/7 இருக்கு. 3 into 2 என்னது 6. அப்ப 13 4s are sorry 14 into 3 என்னது நமக்கு 42. ஸோ 42 4/7 தான் எனக்கு 3/7 ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூவா இருக்கும். ஸோ என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்பா, சால்வ் பண்ண முடியும். பட் எனக்கு அந்த யூசேஜ் வந்துட்டு ரொம்பவே தெளிவா இருக்கணும் நான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா 3/8 ஓட ஈக்குவலண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ 3/8ங்கும் போது இதே என்னன்னு எழுதலாம், நான் 1/8ன்னு எடுத்துக்கலாமா? 1/8 ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்னது 12.5. ஸோ 12.5 3 ஆல மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்,
37.5 because 3 by 8 na 1 by 8 into 3. So 1 by 8 oda percentage value என்னது 12.5. So 12.5 3 ஆல multiply பண்ணணும். 12 into 3 என்னது 36. 0.5 into 3. 3 into 0.5 na இந்த நம்பர்ல half னு அர்த்தம். என்ன ஹோல் நம்பர் இருக்கோ அதுல half னு அர்த்தம். அப்ப 3 ல பாதி என்னது 1.5 தானே. 12 into 3 என்னது 36. 36 plus 1.5 என்னது 37.5. everything நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். பட் எனக்கு அதுக்கு என்ன வேணும்? பிராக்டிஸ் வேணும். ஓகேவா? இது கிளியரா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? 2 by 9. ஓகேவா? இப்போ 2 by 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 1 by 9 கான பர்சன்டேஜ் வேல்யூ தெரியணுமா? 1 by 9 ஓட பர்சன்டேஜ் வேல்யூ என்னதுப்பா? 11.11%. அப்போ இன்டூ 2ங்கும் போது இது 2 by 9 ஓட வேல்யூவா? தட் இஸ் 22.22%. ஸோ இல்லாட்டி நான் என்ன பண்ணலாம்? ஃப்ராக்ஷனில் எடுக்கிறேன்னா 11.11 எடுக்காம 11 1 by 9 எடுப்போமா நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூவில்? அப்போ 2 by 9 11 1 by 9%ங்கிறது 1 by 9 ஓட ஃப்ராக்ஷனுக்கான ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ்னா எனக்கு 2 by 9 ஓட பர்சன்டேஜுங்கும் போது இன்டூ 2ஆ? ஸோ 11 2s are என்னது 22. 1 into 2 2. ஸோ 2 by 9 22 2 by 9%. ஸோ உங்களோட கொஸ்டின்ல ஆன்சர் வந்துட்டு டெசிமல்ல கேட்டிருந்தாங்கன்னா இந்த டெசிமல் பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணுவேன். ஃப்ராக்ஷன்ல கேட்டிருந்தாங்கன்னா ஃப்ராக்ஷனோட பர்சன்டேஜ் என்ன பண்ணுவேன்? நான் கன்சிடர் பண்ணுவேன். அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே நமக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ 2 by 9 அப்படிங்கும் போது உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? இனிஷியலா 1 by 9 ஞாபகம் வரணும். 1 by 9 அப்படிங்கும் போது 11.11 1 by 9 or 11.11. ஸோ அதுல இருந்து இன்டூ 2ஓ இன்டூ 3ஓ 4 by 9 கேட்குறாங்களோ 5 by 9 கேட்குறாங்களோ வாட் எவர் இட் இஸ். இப்போ 5 by 9 கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் 1 by 9ஓட percentage value என்னது 11 1 by 9. அப்போ 5 by 9ங்கும் போது இந்த வேல்யூ இன்டூ 5 தானே. அப்போ 5 11s are என்னது 55. 1 5s are என்னது 5. அப்போ 55 5 by 9% தான் என்னவா இருக்கும்? என்னோட ஃபைனல் ஆன்சரா இருக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? யாருக்கும் டவுட் இல்லைல்ல இதுல? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம பார்க்குற இதுலலாம் ரொம்ப தெளிவாக இருந்தோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர்ஸ் சொல்ல முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 by 12க்கான பர்சன்டேஜ் வேல்யூ பார்க்கலாமா? அப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நான் 1 by 12ஓட வேல்யூ என்ன? ஓகேவா? ஸோ அப்போ 1 by 12 என்னது 8.33. ஸோ அப்போ 8.33 8 1 by 3 or 8.33 8.33% or 8 1 by 3%. அப்போ எனக்கு 5 by 12 இது வந்துட்டு 1 by 12க்கான வேல்யூ. எனக்கு 5 by 12ங்கும் போது இந்த வேல்யூ இன்டூ 5 பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ 5 8s are என்னது 40. இங்கே என்ன வந்துடும்? 45 by 3. 5 by 3 அப்படியே வச்சுக்க முடியாதுல்ல. பிகாஸ் இது என்ன ஃப்ராக்ஷன்? நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. எப்பயுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுறேன்னா மிக்ஸ்டில் ஒரு ஹோல் நம்பர் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் இருக்கணுமே தவிர யார் இருக்கக்கூடாது? எனக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அப்படியே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்தாலுமே அதை நான் என்ன ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும். அப்போ 5 by 3 எப்படி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எழுதலாம்? 5 by 3 can be written as 1 3s are 3 carry 2. So 1 2 by 3. அப்போ ஹோல் நம்பர் கூட ஆட் பண்ணிட்டேன்னா 41 2 by 3%. புரியுதா? ஒரு விஷயத்தை எப்படிலாம் கால்குலேட் பண்ணலான்னு? ஸோ பை ப்ராக்டிஸ் நம்மளால இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா மைண்டில் கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியும். இப்போ இங்கேயும் கூட சொல்லலாம்ல 5 8s are என்னது 40. இங்கே என்ன இருக்குது? 5 into 33 என்னது 165. அப்போ 1.65. 40 plus 1.65 என்னது 41.65%. என்ன பண்ணலாம்? நான் ஆன்சர் சொல்லலாம். புரியுதா? ஸோ எல்லாமே என்னோட மைண்ட் கால்குலேஷன் தான். ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளியரா இது? ஸோ எப்படி நம்ம பார்த்த அந்த பர்சன்டேஜ் வேல்யூஸை என்னோட இப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரி தான் வேல்யூஸ் முடியும். பர்சன்டேஜில் வந்துட்டு எனக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாலே ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு முடியும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் என்னோட ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் 1 by 19 1 by 18 1 by 17. ஸோ டினாமினேட்டரில் 19 வந்து நியூமரேட்டரில் என்ன வேல்யூ இருந்தாலும் சரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 by 19 ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு. இதை நான் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். எனக்கு தான் 1 by 19 வேல்யூ தெரியும்ல. 1 by 19 வேல்யூ என்னன்னு தெரியும் எனக்கு 5.26 தெரியுமா? அப்போ 5.26 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3 by 19 கான வேல்யூ கிடைக்கும். அப்போ 16 point somethingல என்ன கிடைச்சிரும்? என்னோட ஆன்சர் கிடைச்சிரும்.
புரியுதா? ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ண தெரியணும் அப்படின்னா கற்றுக்கிட்ட விஷயத்தை அப்ளை பண்ண தெரியணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எப்பயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் அதை எப்படி நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணும்போது அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் நமக்கு இருக்கும், கேல்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ பார்த்த விஷயத்தை என்னோட கொஸ்டினில் எப்படி அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் எப்படி மைண்டில் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்படி 10% கேல்குலேட் பண்ணணும், எப்படி 5% கேல்குலேட் பண்ணணும், 1% கேல்குலேட் பண்ணணும், எவ்ரிதிங் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இப்போ அதை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில சிம்பிளான கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் கொஷின் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிட்டன் ஃபார்ம்லையும் சொல்கிறேன், ப்ளஸ் மைண்ட்லையும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் இந்த செஷனில் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம்னா நம்ம 35% of 420 என்ன சொல்ல வராங்க? 420ல நான் 35% என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஸோ 420ல 35% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 40% minus 5% பண்ணாலும் சரி, இல்லை 30% plus 5% பண்ணாலும் சரி. அப்போ இதுல இருந்து இப்போ நான் 40% எடுத்துக்கிறேன்னா 40%ல இருந்து 5% மைனஸ் பண்ண ஆன்சர். ஃபர்ஸ்ட் 40% கண்டுபிடிக்க தெரியணும்ல எனக்கு. 40%னா 10% 420ல என்னது 42வா? இது கிளியரா? 10% என்னது 42. இல்ல நீங்க 35% 30 plus 5% எடுத்துக்கிட்டாலும் சரி. இன்னும் இதை விட சிம்பிளா இன்னொன்னு எடுக்கலாம். என்னது 25% plus 10%. ஸோ ரொம்ப சிம்பிள். எனக்கு 25% கண்டுபிடிக்கிறதும் ஈஸி, 10% கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. அப்போ 25% அப்படிங்கும் போது 25%னா என்னது எனக்கு குவார்ட்டர் இல்லையா? 25%னா என்னது நமக்கு குவார்ட்டர். அப்ப என்ன நம்பர் இருக்கோ அது டிவைடட் பை 4 பண்ணா என்னது எனக்கு 25%. அப்ப 420 டிவைடட் பை 4னா என்னது 105. அப்ப 25% 105 பிளஸ் 10%னா 420ல 10% என்னது பேக்வர்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். அப்ப 42.0. 42.0னா என்னோட ஆன்சர் என்னது 42. 10%ங்கிறது 42. ஸோ ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 147. ஸோ நீங்க 30% plus 5% கண்டுபிடிச்சாலும் சரி, 40% minus 5% கண்டுபிடிச்சாலும் சரி, இன்னும் இருக்கிறதுலே சிம்பிளா 25% plus 10% கண்டுபிடிச்சாலும் சரி. பிகாஸ் 50%ங்கிறது என்ன வேல்யூ இருக்கோ அதுல half, 25%ங்கிறது என்ன வேல்யூ இருக்கோ அதுல குவார்ட்டர் அப்படின்னு தானே நேத்து நம்ம படிச்சோம். சோ அப்ப அந்த லாஜிக் தெரிஞ்சதுனால ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் கால்குலேட் பண்ண முடியும். சோ இப்ப சொல்லலாமா? இப்போ நீங்க 30% plus 5% கால்குலேட் பண்றதுனால பிரச்சனை கிடையாது. இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாமா? 30%ங்கும் போது 10% என்னது 42. 30% என்னது into 3. அப்போ 42 into 3னா 3 2s are 6, 4 3s are 12, 126 எனக்கு வந்துடுச்சு. அது கூட என்ன பண்ணணும் நான் 5%. அப்போ 126 கூட 420ல 10% 42 அப்படிதானே? அப்போ 5% அதுல பாதி தானே. 42ல பாதி என்னது 21. கிளியரா? அப்போ 126 plus 21 என்ன வந்துரும் நமக்கு 147 கிடைச்சிரும். புரியுதா? ஸோ அப்போ எப்படி வேணாலும் நான் ஒரு கால்குலேஷன் எடுக்கலாம். பை ப்ராக்டிஸ் தான் நான் வந்துட்டு பார்த்தோன்னே 25% plus 10% அப்படிங்கிற வேல்யூலாம் உடனே என்ன பண்ண முடியும், நம்மளால எடுக்க முடியும். இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா மைண்ட்ல கால்குலேட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர்ஸ் கொண்டுட்டு வரலாம். புரியுதா? கிளியரா? யார் கூட அவுட் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 12% of 250 சால்வ் பண்ணலாமா? 12% எப்படி எழுதலாம்? நானு 10% plus 2% எழுதலாமா? 250 பார்த்தோன்னே 10% வேல்யூ என்னது 25. 250ல 10% என்னது 25. 2% வேணும்னா 1% கண்டுபிடிச்சு டபுள் பண்ணணும். ஸோ 250ல 1% என்னது 2.5. அதை டபுள் பண்ணா என்னது 5. ஓகேவா? 2.5 டபுள் பண்ணா 5. ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருந்தேன் நான் 10% plus 2%. 10% ஓட வேல்யூ 25, 2% ஓட வேல்யூ 5. 25 plus 5 என்னோட ஆன்சர் என்னது 30. புரியுதா எப்படி மைண்ட்ல கால்குலேட் பண்ணணும்னு? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? 15% of 960 எடுத்துக்கலாமா?
ஸோ 15% கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா 10%. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 15னா 10% plus 5%, ரைட்? ஸோ 10% கண்டுபிடிச்சனாலே 5% கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 960ல 10% என்னது 96. 5%னா 10%ல பாதி. 10% இப்பதான் கண்டுபிடிச்சா 96னு. அப்ப 96ல பாதி என்னது 48. அப்ப 96 plus 48 தான் என்னவா இருக்கும், என்னோட ஃபைனல் ஆன்சரா இருக்கும். அப்ப அந்த ஆன்சர் என்னது 144. அப்ப 15% of 960ங்கிறது யாருக்கு ஈக்குவல், 144க்கு ஈக்குவல். புரிஞ்சுதா எப்படி 144 வருதுன்னு? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஸோ அப்போ 10% plus 5%. 10%னா யாரு 96, 5%னா யாரு 96ங்கிறது 10%. ஓகேவா? 5%னா யாரு 10%ல பாதி. 10% 96னா 5% அதில் பாதி 48. அப்போ ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 144 கிடைச்சிடும். புரிஞ்சுதா? கிளியரா? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 52% of 1050. சால்வ் பண்ணலாமா? ஸோ 52% of 1050ங்கும் போது ரொம்பவே ஈஸியாக எடுக்கலாம்லப்பா. எப்படி எடுக்கலாம், நான் 50% plus 2%ன்னு எடுக்கலாமா? கிளியரா? 50% அப்படின்னா 1050ல ஹாஃபா? 1050ல ஹாஃப் என்னதுப்பா? 1000ல ஹாஃப் என்னது 500. 50ல ஹாஃப் என்னது 25. அப்போ 525 தான் 1050ல 50% அப்படிங்கிறது. அப்ப 50% 525. எனக்கு இன்னும் எவ்வளவு வேணும், 2% வேணும். அப்ப 1050ல 1% கண்டுபிடிச்சு டபுள் பண்ணா 2%. 1050ல 1% என்னது 10.5. 1% 10.5னா 2% டபுளா? 10.5 டபுள் என்னது 21. அப்ப 525 plus 21 என்னோட ஆன்சர் என்னது 546. புரியுதா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நேற்று நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு ஒரு சம்மா கொடுக்கும்போது அதை எப்படி அப்ரோச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நிறைய நம்ம சால்வ் பண்ண நமக்கு இன்னுமே நிறைய ஐடியாஸ் வந்துட்டு என்ன ஆகும், நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 62% of 750. ஸோ 62% of 750 அப்படிங்கும் போது இந்த 62வை 60% plus 2% எடுத்துக்கலாமா? இல்லைனா 50% plus 10% plus 2% எப்படி வேணாலும் நான் எடுத்துக்கலாம். இப்போ நான் 60% அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா 750ல 60%. ஓகேவா? ஸோ அப்போ 750ல 10% என்னது 75. இன்டூ 6 பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், இன்டூ 6 பண்ணா 60% கிடைச்சிடும். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 75ங்கிறது 10%, இன்டூ 2 வந்துட்டு எனக்கு 20%. அப்போ 75 டபுள் என்னது 150. அதாவது எனக்கு 60 வேணும்னா 10 வந்துட்டு 60 ஆக்கணும் அப்படின்னா 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், 60% வருமா? அப்போ 10% ஃபர்ஸ்ட் டபுள் பண்ணணும், வர்ற ஆன்சரை அப்புறம் 3 டைம்ஸ் ஆக்கணும். ஓகேவா? 10% என்னது 75 டபுள் என்னது 150. ஓகேவா? அடுத்தது வந்திருக்க வேல்யூ என்ன பண்ணணும், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். 150 into 3 என்னது 450. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் இங்கே என்ன வரும், 450 வந்துடும். அப்போ 750ல 60%ங்கிறது 450. எனக்கு இன்னும் என்ன வேணும், 2% வேணும். 750ல 1% என்னது 7.5. 1% என்னது 7.5. அப்போ 2% வேணும்னா டபுள் பண்ணுங்க. 7.5 டபுள் பண்ணா 15. அப்போ 450 plus 15 என்னது 465. கிளியரா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு யாருக்கும் டவுட் இல்லைல்ல இதுல. ஸோ இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா நமக்கு. ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு நம்பர் பார்க்கலாமா? 23% of 130. சால்வ் பண்ணலாமா? 23% அப்படிங்கும் போது 20% plus 3%. ஸோ 20% அப்படின்னா 130ல 20% என்னது, ஸோ 10% 30. 20%னா டபுள் என்ன வந்துடும் நமக்கு
26. அடுத்தது 3%. 3%னா 1% கண்டுபிடிச்சா அதை into 3. 130ல 1% என்னது 1.3 பிகாஸ் பேக்வர்ட்ல இருந்து 2 digits தள்ளி பாயிண்ட் வச்சனா எனக்கு அது 1% அப்ப இங்க 1% ஓட வேல்யூ 1.3னா into 3 தானே 3%. 1.3 into 3 13 into 3 39 ஒரு பாயிண்ட வச்சுக்கோங்க அப்ப 3.9 அப்ப 26 plus 3.9 என்னோட ஆன்சர் என்னது 29.9. புரியுதா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு? ஸோ பார்த்த வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகேவா, ஈஸியாக தானே இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ப்ராக்டிஸை ரெகுலர் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களே ரேண்டமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்பர்ஸை திங்க் பண்ணுங்க. ஸோ நீங்களே ரேண்டமாக சும்மா உட்காந்துருக்கும் போது ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்த அந்த ஸ்கொயர் வேல்யூஸை ஞாபகப்படுத்தி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்களே வந்துட்டு ஏதாவது ரேண்டமாக ஒரு நம்பரை நினச்சிக்கிட்டு அதுக்கு நீங்களே மைண்ட்லேயே வந்துட்டு ஸ்கொயர் வேல்யூஸை கால்குலேட் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த பெர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூஸை ஞாபகத்துக்கு கொண்டுடுவாங்க. நீங்களே ஏதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்துட்டு நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு எப்படி ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் வேல்யூ எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணி பாருங்க அப்படின்னா திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மைண்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம சால்வ் பண்ணும்போது கொண்டுட்டு வரது கஷ்டமாகவே இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க அப்படிங்கும் போது டெஃபினட்டாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேஞ்சஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ மறக்காமல் ஃபுல் கிளாஸஸ் ஃபுல் கோர்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, என்கொயர் பண்ணுங்கள், வந்து வெரண்டா ரேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறொரு செஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர், தேங்க்யூ. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.